ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. 24வது எபிசோடோட தொடர்ச்சி. அந்த சிதம்பர வீதியில் வேதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஆடக்கூடிய ரம்பை போன்ற பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகாயத்தில் தேவதுந்துபி முதலாகிய 5 விதமான அந்த வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் அணிந்திருக்கக்கூடிய வாசம் பொருந்திய மலர்களை உடைய மாலைகளில் வண்டுகள் தேன் உண்பதற்காக ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடியார் பெருமக்கள் உள்ளத்தில் அன்பு பெருகி பொங்கி இருப்பதனால் அதனுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட அந்த தொண்டர்கள் இறைவனை போற்றி இசைக்கக்கூடிய அந்த தேவாரங்கள், சம்பந்தர் தேவாரம், அப்பர் தேவாரம், காரைக்கால் அம்மையார் பாடல்கள் போன்ற அந்த இறைவனை பற்றிய பாடல்கள், அப்படி அவைகளெல்லாம் போற்றி இசைக்கக்கூடிய ஒலி எங்கும் முழங்கிக் கொண்டு இருக்கிறது. இவ்வாறு திங்கள் தங்கி இருக்கக்கூடிய, சந்திரன் தங்கி இருக்கக்கூடிய அந்த சடையில் கங்கையை அலைகளை உடைய சப்தித்து கொண்டிருக்கக்கூடிய கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய அந்த சிவபெருமான் விரும்பி எழுந்தருளக்கூடிய அந்த திருவீதி இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகத்தன்மையோடு அந்த திருவீதி இருக்கின்றது. இதுல திருவிசைப்பாவல சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா, நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே. அதாவது கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும், அருவி போல கண்ணீர்லேருந்து கண்ணீர் வருகிறதாம். நீ அருள் செய்ய மாட்டாயான்னு கேட்கின்றார். அதுபோலதான் இங்கேயும் அந்த அடியார் பெருமக்கள் கண்களிலிருந்து அருவி போல அந்த அன்பின் வெளிப்பாடாக கண்ணீர் வருகின்றது. அடுத்த பாடல். போக நீடு நீதி மன்னவன் மன்னோ, போக நீடு நீதி மன்னவள் மன்னோ, புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி, புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி, மாகம் முன் பருகுகின்றன போலும், மாகம் முன் பருகுகின்றன போலும், மாளிகை கோலம் மிடைத்த பதாகை, மாளிகை கோலம் மிடைத்த பதாகை, யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும், யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும், ஓம தூமம் உயர் வானில் அடுப்ப, ஓம தூமம் உயர் வானில் அடுப்ப, மேக பந்திகளில் மீதிடை எங்கும், மேக பந்திகளில் மீதிடை எங்கும், மின் நூடங்குவன என்ன விளங்கும், மின் நூடங்குவன என்ன விளங்கும். மேலும் அந்த வீதி எப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு அதனுடைய செழிப்பை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். இப்போ இது
இந்த சில காட்சிகள் ஆகாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னுட்டு சில இதை போடுவாங்க. அப்படியே மேலே கேமரா வச்சு உயர விமானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே மேலே கேமரா வச்சு கீழே அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்து போடுவாங்க. அதை மாதிரி இந்த பாட்டில் மேலே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்றாங்க. ஆகாயத்தில் இருந்த காட்சி மாதிரி இந்த பாட்டு இருக்கின்றது. போக நீடு நிதி மன்னவன், போகங்கள் பெருகி இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய நிதி மன்னவனாகிய குபேரன். நிதி மன்னவன்னா குபேரன். அப்ப போக நீடு நிதி மன்னவன்னா குபேரன் அர்த்தம். அந்த குபேரன் மன்னும் அவன் நிலைத்து வாழக்கூடிய புறங்கள் ஒப்பன. அப்போ அந்த நகரம் வந்து புறம்னா பட்டினங்கள், ஊர்கள். அந்த சிதம்பரம் நகரம் வந்து எப்படி இருந்துச்சான், குபேரப்பட்டினம் அழகாபுரி போல, அழகைப்பதி போல இருந்துச்சான். புறங்கள் மண்ணும் புறங்கள் ஒப்பன, அதற்கு சமமாக குபேரனுடைய அந்த அழகாபுரிக்கு சமமாக இருந்தது. வரம்பில ஓங்கி மாகம் முன் பருகுகின்றன போலும் மாளிகை குளம். அந்த வீதிகள்ல மிகப்பெரிய மாளிகை கூட்டங்கள், குளம்னா கூட்டம், மாளிகைகள் வரிசையாக இருக்கிறது. அந்த மாளிகைகள்ல வந்து அந்த அளவில்லாது ஓங்கி இருக்கக்கூடிய அந்த மேகம், மாகம்னா மேகம்னு அர்த்தம், முன் பருகுகின்றன போலும். அந்த மேகத்தை இந்த மாளிகைகள் பருகியது போல, பருகிவிட்டது போல மிகப்பெரிய மேகப்பரப்போடு அந்த மாளிகைகள்லாம் இருந்துச்சாம். பருகுதல்னா அர்த்தம் மிகப்பெரிய மாளிகை பரப்பு, அதுல மேகங்கள் வந்து இருக்கின்றது. அந்த மேகத்தையே முழுங்கி விட்டது போல, பருகியது போல அந்த மாளிகைகள் இருக்கின்றது. அப்படின்னா மிகப்பெரிய பரப்பில் வீடுகள் இருக்கின்றது அப்படிங்கிறது இதை வந்து சொல்றாப்புல. வரம்பில ஓங்கி அளவில்லாமல் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாகம், அந்த மேகமானது முன் பருகுகின்றன போலும் மாளிகை குளம். அந்த மாளிகை கூட்டங்கள் எல்லாம் அந்த மேகத்தை பருகி, என கார் மேகம் இருக்கின்றது, அந்த தண்ணீரை பூரா பருகி விட்டது போல மிகப்பெரிய பெரிய பெரிய வீடுகளாக இருக்கின்றது. அதில் மிகப்பெரிய மேகப்பரப்பு இருக்கின்றது. அந்த மேகப்பரப்பை முழுவதும் இந்த மாளிகைகள் பருகி விட்டது போல, விழுங்கி விட்டது போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாளிகைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. மிடைந்த பதாகை, அதாவது இதுல என்னன்னா, வானத்தை சிறிதாக்கி தன்னுள் அடக்கி காட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாளிகை. வானத்தையே சிறிதாக்கி தனக்குள் அடக்கி காட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் அங்கே இருந்தது அப்படின்னு. அதுதான் பருகுகின்றன அப்படிங்கிறது தான் அடக்குதல்ங்கிற இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மிடைந்த பதாகை. மிடைந்தன நெருங்கி, நெருக்கி கட்டப்பட்ட பதாகைனா கொடிகள், கட்டப்பட்ட கொடிகள். அந்த கொடிகள் எப்படி இருந்ததாம், அந்த கொடிகள் மின்னலை போல இருந்தது. அந்த மிடைந்த பதாகை கடைசி வரியை கொண்டு சேர்க்கணும். மின் நுடங்குவன என்ன விளங்கும். அந்த மின்னல்கள் அங்கே பறந்து கொண்டு இருப்பது போல அந்த கொடிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்போ மின்னல் வந்து ஓரளவுக்கு ஒரு வெண்மை நிறம். அப்போ அந்த வெண்மை நிறத்தை போல அந்த கொடிகள் இருந்தது அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அப்போ அந்த வெண்மை நிறம் வந்து எதனால கட்டப்பட்டிருக்கு வீடு மாளிகைகள்ல பூரா அப்படின்னா, வெண்மை கொடி கட்டினாலே ஊர்கள்ல அந்த வீட்டுல யாருனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள்.
அது சொந்தக்காரங்க அப்படின்னுட்டுலாம் இதே பார்க்க வேண்டாம். சொந்தக்காரங்களும் சாப்பிடலாம், அயலவர்களும் சாப்பிடலாம், வேற வெளியூர்காரங்களும் போய் சாப்பிடலாம். யார் வேண்டுமானாலும் அங்கே போய் உணவருந்தலாம். அப்படிங்கிறது, உணவு ரெடி எங்க வீட்டுல வாங்க சாப்பிடுங்கிறதுக்கு தான் வீடுகள்ல அதுக்கு பேரே அன்னக்கொடி, வெள்ளை கொடி கட்டியிருப்பார்கள். அது அந்த திருவாரூர் சிறப்ப நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானோ, வீதிகள் தோறும் வெண்கொடி. அதைத்தான் இதுல வந்து அந்த மின்னலை போல இருக்குன்னா வெண்கொடியைத்தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். அதைத்தான் மிடைந்த, அதுவும் நெருக்கி ஒவ்வொரு வீட்லயும் அந்த வெள்ளக்கொடி பறக்குதான். அதான் மிடைந்தன்னா நெருங்கியன்னு. அப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடுகளிலையும் அந்த வெள்ளை கொடி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை கொடி எப்படி இருக்கின்றதா அப்படின்னுட்டு அது சொல்றாங்க. யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும், சிந்தையை யோகத்தில் செலுத்தி அந்த வேதங்களை சொல்லி ஆகமங்களை சொல்லி வேள்விகள் வளர்க்கக்கூடிய அந்த அந்தணர்கள், அந்த அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஓமத்தில் வரக்கூடிய புகை, ஓம தூமம், தூமம்னா புகைன்னு அர்த்தம். அந்த ஓம புகையானது உயர் வானில் அடுப்ப, உயர்ந்த ஆகாயத்தில் சென்று சேருகிறது. அடுப்பன்னா சென்று சேருகிறது. அப்படி சென்று சேருவதனால் அங்கே கார்மேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஆகுதியால் மழை பொழியும் கும்பர்கள் ஏத்தும் ஓமமாம்புலியோர் உடையவர் வடதளி அதுவேன்னுட்டு சம்பந்த பெருமான் சொல்றாங்க. அந்த வேள்விகள் செய்வதனால மழை பொழிவு நமக்கு ஏற்படும். ஆகுதியால் மழை பொழிவு. அப்ப இங்க வந்து வேள்விகள் செய்வதனால அந்த வேள்வி புகை ஆகாயத்திற்கு சென்று அங்கே நமக்கு மழையை கொண்டு வருகிறது. மழையை கொண்டு வரும்போது அந்த மேகம் எப்படிப்பட்ட மேகமாக இருக்கும்? மேக பந்தின வரிசை, அந்த மேக வரிசை கார் மேகமாக இருக்கும். மழை சூழ் கொண்ட மேகமாக, தண்ணீரை தாங்கி வைத்திருக்கக்கூடிய மேகமாக இருக்கும். அந்த கார் மேகம் வந்துச்சுன்னா அடுத்தால மழை வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளமாக மின்னல்கள் தான் அங்க தோன்றும். அப்ப மின்னல் தோன்றி இடி இடிச்சுன்னா அடுத்தால மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த ஏற்கனவே அந்த ஹோமங்கள்லாம் செய்யறதுனாலையும் அந்த மின்னல்கள் அங்கே தோன்றுகிறது. அந்த மின்னல்களை போல இந்த கொடிகள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்ட்டு. ரெண்டாவது, நல்ல மழை பெஞ்சாதான் பயிர் பச்சை நல்ல விளையும். தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். வானின் சிறப்புன்னுட்டு வள்ளுவ பெருந்தகை எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆகாயம் பொய்த்துட்டுன்னா எப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உள்ளவனையும் அது வந்து அசைச்சு பார்த்தோம். அதனாலதான் அந்த வான் சிறப்பு. அப்படி இவர்கள் நல்ல வேள்விகள் செய்வதனால அந்த வேள்வி புகை ஆகாயத்திற்கு சென்று மழையை கொண்டு வருகிறது. அது கார் மேகமாக அங்கே மேகங்கள் இருக்கின்றது. அந்த மேகங்களில் மின்னல்கள் தோன்றுகிறது. அந்த மின்னல்களை போல இந்த கொடிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னுட்டு ஒரு அழகான வர்ணனையை கொடுக்கின்றார். ஏன்னா அந்த மழை பெஞ்சு பயிர் பச்சை விளைஞ்சாதான் எல்லாருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப தர்மம் செய்வதற்கும் கூட மழைதான் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அடுத்த பாடல். ஆடு தோகை பூட்டை நாசிகள் தோறும், ஆடு தோகை பூட்டை
நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும் மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர்நிறை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர்நிறை தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன் பூணல் பந்தர்கள் தோறும் நீடு தன் பூணல் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்களும் நீளிடை தோறும் நிறைந்த தேவர்களும் நீளிடை தோறும். இப்போ ஆகாயத்திலிருந்து ஒரு ஏரோப்ளைன்ல இருந்து படம் பிடிச்ச மாதிரி மேல இருந்து ஒரு படம் பிடிச்சு சொல்றாங்க. அந்த வீடு அந்த ஊர் வந்து குபேரப்பட்டினம் போல இருந்துச்சு. அந்த மாளிகைகள் எல்லாம் நிறைய மிகப்பெரிய மாளிகைகள், அதுல மிகப்பெரிய மேகங்கள்லாம் வந்து இருக்கின்றது. அந்த அந்தணர்கள் வளர்த்த அந்த ஓமப்புகை ஆகாயத்திற்கு சென்று அந்த கார் மேகமாக இருக்கின்றது. அந்த கார் மேகங்களெல்லாம் மேகங்களுக்கு நடுவில் மின்னல் தோன்றுகிறது. அந்த மின்னலை போல ஒவ்வொரு மாளிகையிலும் கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, வெண்கொடிகள் அப்படின்னுட்டு ஆகாயத்திலிருந்து பார்த்த ஒரு காட்சி. சரி, இப்ப தரையில இருந்து பார்க்கணும் அடுத்த காட்சி. இந்த ஆகாயத்துல இருந்து ஒரு படம் பிடிச்சாச்சு. இப்ப தரையில இருந்து அடுத்த காட்சி, அடுத்த பாடல். ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் ஆடக்கூடிய தோகை விரித்து ஆடக்கூடிய மயில்கள். ஆடு தோகைனா மயில்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மயில்கள் கோபுரத்தினுடைய நிலைகளில் மேல் வைக்கக்கூடிய அந்த முகங்களில் எல்லாம் இருந்து அவைகள் தோகை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. நாசிகள் அப்படின்னா கோபுர நிலைகளின் மேல் வைக்கும் முகங்கள். அந்த கோபுரத்துல உள்ள அந்த இடங்கள், அந்த இடங்கள்ல எல்லாம் வசதியா அந்த மயில்கள் இருந்து கொண்டு தோகை விரித்து அவைகள் அந்த கார் மேகத்தை பார்த்தவுடன் அதுக்கு சந்தோஷம் வந்துடும், தோகை விரித்து ஆடுகின்றது. ஏன்னா டெய்லி ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சிதம்பரத்துல கார்மேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் மயில்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்மேகம் எங்க அதிகமா இருக்கோ அங்க மயில்களும் இருக்கும். அதனால அந்த மயில்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும். அரணி அப்படின்னா தீக்கடை கோல் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல வேள்விகள் செய்யும் போது வேள்விகளுக்கு தீ வந்து எடுப்பாங்க. எப்படி அந்த ரெண்டு மரங்களை வச்சு கடைஞ்சி அந்த தீயை வந்து எடுத்து அதான் சுத்தமான நெருப்பு அப்படின்ட்டு அந்த நெருப்பை எடுத்து வேள்விக்கு முதல்ல பயன்படுத்துவாங்க. ஒரு குண்டத்துல இது பண்ணிட்டு அந்த குண்டத்துல சமித்துகளை போட்டு அதுக்கப்புறம் அதுல உள்ள தீயை தான் எல்லா குண்டங்களுக்கும் அவங்க வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது அப்படி அந்த அரணினா தீக்கடைக்கோள்.
ரெண்டு கட்டைகளை வச்சு அந்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து தீ நெருப்பு வந்து வந்துடும். அப்படி அந்த சுத்தமான அந்த தீக்கடை கோலை வைத்து கடைந்து எடுத்த அந்த மரங்கள் தந்த அந்த சுடர், சிறு சுடராக தீப்பொறி வரும். அதில் இந்த நன்னாரி வேறு இந்த மாதிரி வேர்களை வச்சிருப்பாங்க. இல்லை ரொம்ப சிறு நல்ல பற்றக்கூடிய, எளிதில் பற்றக்கூடிய சிறு சிறு தும்புகளை வச்சு, வைக்கோல் இந்த மாதிரி இதை வச்சு தீய உருவாக்கிடுவாங்க. அந்த சிறு சுடரில் இருந்து பெறப்பட்ட அந்த நெருப்புகளை எல்லா வேள்விகளுக்கும், வேள்வி குண்டங்களிலும் செலுத்தி அதற்கு பிறகு ஆகுதிகள் இறைவனுக்கு கொடுப்பார்கள். அப்படி அந்த தெருவில் ஒவ்வொருவரும் அந்த வேள்விகள் வளர்த்து இறைவனுக்கு ஆகுதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வழமை மிகுந்த தெரு வடக்கிரத விதி. 4 விதிகளும் தான். ஒரு விதியை சொன்னா நம்ம 4 விதியை எடுத்துக்கலாம். இதுல மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும். தாமம்னா மாலைகள், நல்ல மலர் மாலைகள், அழகாக கட்ட, அணினா அழகு, அழகாக கட்டப்பட்ட மலர் மாலைகள் ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. மலர் மாலைகள். மங்கள கலசம் வேதிகை தோறும். அந்த வேதிகைனா ஓமம் வளர்க்கக்கூடிய அந்த திண்ணை அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம். வீடுகள்லையும் வாசல்ல டெய்லி அவங்க வந்து அந்த விளக்கு பொருத்தி பூரண கும்பம் வச்சிருப்பாங்க. அது அந்த இப்போ வந்து சுவாமி வீதிக்கு உலா வரும்போது வைக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. டெய்லியே வந்து வாசல்ல விளக்க பொருத்தி அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடியவங்க யார் வந்தாலும் வரவேற்பதற்காக அந்த பூரண கும்பம் அப்படிங்கிறத வைப்பாங்க. அதைத்தான் இதுல வந்து சொல்லப்படுகிறது. மங்கள கலசம் வேதிகை தோறும். அந்த மங்களம் பொருந்திய கலசம், அதுல நூல் சுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, மாவில வச்சு, தேங்காய் வச்சு, தர்ப்பை வச்சு, அப்படி அந்த மங்கள கலசம் வீடு ஓமங்கள் வளர்க்கக்கூடிய அந்த திண்ணைகளிலும் அந்த மங்கள கலசம் இருக்கின்றது. வீடுகளினுடைய வாசலில் உள்ள திண்ணைகளிலும் வரக்கூடியவர்கள் யாரானாலும் அவர்களை வரவேற்பதற்காக அந்த மங்கள கலசம் அங்கே இருக்கின்றது. வேதிகைனா திண்ணைன்னு ஒரு அர்த்தம். சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும். அந்த தேர்கள் கூட்டம், கூட்டம். ஏன்னா இப்ப சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டா 5, 6 தேர். நடராஜ பெருமானுக்கு, சிவகாமி அம்மைக்கு, பிள்ளையாருக்கு, முருகருக்கு, சண்டிகேஸ்வரருக்குன்னு ஒரு 5 தேர் இருக்கு. அப்படி அந்த தேர் கூட்டங்களில் எங்கும் பேரொளி காணப்படும். தேர்கள் எல்லாம் நன்கு ஒளி பொருந்தியதாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த சேடு கொண்ட ஒளி, அந்த ஒளி நல்ல ஒளி வீசக்கூடிய அந்த நவரத்தனங்களை எல்லாம் கொண்டு அந்த வரிசையாக தேர் நிறைனா வரிசையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கின்றது. சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும். அந்த சாலைனா அன்னசாலை அப்படின்னு அர்த்தம். சத்திரம்னு கூட எடுத்துக்கிடலாம். அந்த அன்னம் தரக்கூடிய யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். அந்த அன்ன சாலைகள்ல சென்னல் அரிசியை கொண்டு சாதம் வடிச்சு வச்சிருக்காங்க. அது மலை போல குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த சாப்பாடை யாருனாலும் போய் சாப்பிடலாம் அந்த அன்ன சாலைகளில், அன்ன சத்திரம் அப்படின்ட்டு. அப்படி அந்த வீதிக்கு வீதி இந்த அன்ன சாலைகளும் இருக்கின்றது. சென்னல் அன்ன மலை சாலைகள் தோறும். நீடு தன்புணல் பந்தர்கள் தன் புனல்கள் பந்தர்கள் தோறும். புனல்கள் அப்படின்ட்டு தான் இருக்குது புத்தகத்துல. நீடு தன் புனல்கள் அப்படின்ட்டு தான் இருக்கின்றது.
ஆமா. நீடு தன் புனல்கள் பந்தர்கள் தோறும். அப்போ மிக உயர்ந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த நீர்கள், அந்த நீர்கள் அந்த தண்ணீர் பந்தல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. வெறுமன தன் புனல்னு போட வேண்டியதானே. வெறுமன அப்படின்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, புனல்கள் அப்படின்னு பன்மையில போட்டதுனால அங்க வெறும் தண்ணீர் மட்டும் இல்லை, குளிர்ச்சி பொருந்திய நீர், வெந்நீர், சூடு வெந்நீர் அது இருக்கிறது. நன்னாரி போன்ற மூலிகைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த நீர் இருக்கின்றது. அதுக்கப்புறம் மோர் இருக்கும், பால் இருக்கும், என்ன பானகம் இருக்கும், எலுமிச்சை சாறு தண்ணீர் இருக்கும். இப்படியெல்லாம் விதவிதமாக அங்கே வைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் அதை புனல்கள் அப்படின்னு போடுறாங்க. புனல்கள்னா அதுவும் குளிர்ச்சி பொருந்திய புனல்கள், நீடு தன் புனல்கள். அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த தண்ணீரினுடைய வகைகள், பானகங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். அப்படி அவைகளெல்லாம் அங்கே பந்தல்களில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. நிறைந்த தேவர்கணம் நீளிடை தோறும். நீளிடை அப்படின்னா வீதியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள். மற்ற இடங்களில் எல்லா இடத்திலும் தேவர் கூட்டங்கள் அங்கே நிறைந்து இருக்கின்றது. நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக அந்த ரத வீதிகளில் தேவர் கூட்டங்கள் வந்து அவர்களும் தங்கி இருக்கின்றார்கள். மனிதர்கள் தங்கி இருந்த இடம் போக மற்ற இடங்களிலெல்லாம் தேவர் கூட்டங்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அதனாலதான் அந்த வீதி வந்து புனிதமான வீதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இது வந்து அப்படியே தரையில இருந்து அந்த வீதியை ஒரு போட்டோ பிடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த தரையில இருந்து போட்டோ பிடிச்சு அந்த வீதியினுடைய வளத்தை சொல்றாங்க. முந்தின பாட்டு ஆகாயத்துல இருந்து போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி மேலே இருக்கிறத பூரான்னு சொன்னாங்க. இப்ப கீழே இருக்கிறத பூரா அழகா அந்த பாட்டுல அந்த இதை சொல்றாங்க. அப்போ சிதம்பரம்னாலே அப்பர் சுவாமிகளே பாடுறாங்க. ஒரு ஆசை கொடுக்குற மாதிரி அவங்க பாடினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிதம்பரத்துல சாப்பாடு ஒரு சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்பர் சுவாமிகள் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கும் அந்த திருத்தலம் சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த சென்னல் மலை போல சென்னலை வடித்து அவர்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு குறிச்சு வச்சிருக்காங்க அன்ன சாலைகள். அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பாக அந்த சிதம்பரம் வீதிகள் இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்தில் வடக்கு வீதியில் நடந்து வருகின்றார்கள். அந்த வீதியில் உள்ள சிறப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றார்கள். அந்த வீதி எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். போகங்கள் நிறைந்து எல்லா இன்பங்களும் செல்வங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய நிதி மன்னவனாகிய குபேரன் நிலைத்து வாழக்கூடிய அந்த புறங்களாகிய அந்த அழகாபுரி அழகைப்பட்டினம் போல இந்த வீதிகள் இருக்கின்றது. மேலும் அளவில்லாது மிக உயரத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த மேகம் முழுவதையும் பருகுகின்றதை போல அந்த மாளிகை கூட்டங்கள் மிகப்பெரிய மாளிகை கூட்டங்களாக இருக்கிறது. அதாவது வானத்தை சிறிதாக்கி
தன்னுள் அடக்கி காட்டும் அளவு உயர்ந்த மாளிகைகள். அப்படிப்பட்ட அந்த மாளிகை கூட்டங்கள் எல்லாம் அங்கே வரிசையாக இருக்கின்றது. மேலும் அங்கே மாளிகைகளில் கட்டப்பட்ட வெண்கொடியானது நெருங்கி கட்டப்பட்ட, அப்படின்னா எல்லா வீடுகளிலும் அந்த வெண்கொடி கட்டப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் அவைகள் நெருக்கமாக இருக்கின்றது. அப்படி நெருங்கி அப்படி எல்லா வீடுகளிலும் கட்டப்பட்ட அந்த வெண்கொடியானது மின்னலை போல அவைகள் ஒளி பொருந்தியதாக விளங்குகிறது. மின்னல் பொதுவாக வெண்மை நிறத்திற்குத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்வோம். அந்த வெண்மை நிறம் என்பதனால் இந்த கொடியும் அன்னக்கொடி என்று சொல்லக்கூடிய வெண்மை கொடியாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த மிடைந்த பதாகை மின்னுடங்குவன என்ன விளங்கும். ஆகாயத்தில் அந்த மின்னல் எப்படி வெள்ளையாக தோன்றி மறைகின்றதோ, அந்த மின்னல் பறப்பதை போல இந்த வெண்கொடிகள் வீடுகளில், அந்த மாளிகைகளில் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த வெண்கொடிக்கு அடையாளம் யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டிற்கு சென்று சாப்பிடலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். அதற்கு அன்னக்கொடி என்று பெயர். அதே வெள்ளை கொடி போர்க்களத்தில் காண்பித்தால் சமாதான கொடியாக ஆகிவிடும். மேலும் அந்த சிந்தையில் யோகத்தை வைத்து அந்த அந்தணர்கள் அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஹோமங்கள், அந்த ஹோமத்தில் ஏற்படக்கூடிய அந்த புகைகள் உயர்ந்த ஆகாயத்திற்கு சென்று சேர்ந்து அந்த ஆகாயத்தில் மழை பொழிவை கரிய மேகங்களை கொண்டு வருகிறது. அந்த கரிய மேகங்கள் வரிசை வரிசையாக இருக்கிறது. மேகப்பந்தி, அந்த கரிய மேகங்கள் வரிசை வரிசையாக இருக்கிறது. அந்த வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய கார் மேகங்களுக்கு நடுவில் மின்னல்கள் அங்கே தோன்றுகிறது. அந்த மின்னல்கள் எப்படி தோன்றுகிறதோ அதுபோல அந்த மாளிகைகளில் கட்டப்பட்ட வெண்கொடிகள் மின்னலை போன்று அசைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பான அந்த ரத வீதிகள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய நாசிகள் என்ற அந்த கோபுர நிலைகளின் மேல் வைக்கும் முகங்களில் அழகாக தோகை விரித்து மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆகாயத்தில் கார்மேகத்தை பார்த்தவுடன் மயில்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆகையினால் அந்த மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அடுத்து அந்த வேள்வி வளர்ப்பதற்கு முன்பு தீக்கடை கோலை கொண்டு தீயை 2 கட்டைகளை கொண்டு கடைந்து அந்த தீயை எடுத்து அதை வேள்விகளுக்கு பயன்படுத்தி அந்த வேள்வியை வளர்த்து அதில் இறைவனுக்கு ஆகுதிகள் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய அந்த வேள்விகள் எல்லாம் அங்கே அந்த வீதிகளில் நடந்து கொண்டு இருக்கின்றன. வீட்டுக்கு வீடு நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வீட்டு வாயில்களிலும் அழகான மாலைகள் எல்லாம் இரு பக்கத்திலும், மாடு அப்படின்னா 2 பக்கங்களிலும் தோரணமாக வீடுகள் தோறும் கட்டப்பட்டு இருக்கின்றது. மேலும் மங்களமாகிய கலசம், பூரண கும்பம் என்ற அந்த கலசமானது அந்த வேள்விகள் வளர்க்கக்கூடிய திண்ணைகளிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளினுடைய வாசலிலும் வரக்கூடியவர்களை வரவேற்பதற்காக விளக்குகளும் அந்த மங்கள கலசங்களும் ஒரு உயரமான திண்ணையில் வைக்கப்பட்டு வரக்கூடியவர்களை வரவேற்பதற்காகவும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தேர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேர்களிலெல்லாம் ஒளி பொருந்திய அலங்காரங்கள், அந்த ஒளியானது ஆகாயத்தை தொடக்கூடிய அளவிற்கு அந்த ஒளியானது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய அலங்காரங்கள், அதாவது நவரத்தினங்கள் போன்றவற்றை கொண்டு அலங்காரங்கள் அந்த தேர்களில் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அன்ன சாலைகளிலெல்லாம் செந்நெல் அரிசியை கொண்டு சமைத்து அந்த செந்நெல்லால் செய்யப்பட்ட அன்னமானது மலை போல அந்த அன்னசாலைகளில் குமிக்கப்பட்டு இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் போய் பசியாறி கொள்ளலாம் என்பதற்காக அந்த அன்னசாலைகள் தயாராக இருக்கிறது. மேலும் அங்கு மிக செழிப்பான உயர்ந்த குளிர்ச்சி பொருந்திய தண்ணீர்கள்
அந்த தீர்த்தங்கள் அடங்கி இருக்கக்கூடிய பந்தல்கள் அங்கே நிறைய இருக்கின்றது. இதில் புனல்கள் தன் புனல்கள் என்று பன்மையில் சொன்னதனால் அதில் தன் குளிர்ச்சி பொருந்திய தண்ணீர் என்று எடுத்துக்கொள்ளலாம், குளிர்ச்சி பொருந்திய மோர், குளிர்ச்சி பொருந்திய எலுமிச்சை சாறு, புளிச்சாறு போன்ற இவற்றையெல்லாம் அங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் பன்மையில் கூறியிருக்கின்றார்கள் நீடு தன் புனல்கள். அந்த புனல்கள் என்று சொன்னதனால் அந்த பானகங்கள் இவைகளெல்லாம் அங்கே பந்தல்களில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த வீதியில் இருக்கக்கூடிய அயல் இடங்களில் மற்ற இடங்களிலெல்லாம் தேவர் கூட்டங்கள் அங்கங்கே நிறைந்து அவர்கள் நடராஜ பெருமானினுடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த பாடல். எண்ணில் பேர் உலகு அனைத்தினும் உள்ள, எண்ணில் பேர் உலகு அனைத்தினும் உள்ள, எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம், எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம், மண்ணில் இப்பதியில் வந்தனையில், மண்ணில் இப்பதியில் வந்தனையில், மங்களம் போலி வளர்த்தன ஆகி, மங்களம் போலி வளர்த்தன ஆகி, புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு, புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு, புகழ்ந்து பாடல் போரே பொற்பின் விளங்கும், புகழ்ந்து பாடல் போரே பொற்பின் விளங்கும், அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த, அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த, அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி, அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி. அதாவது எண்ணில் பேர் உலக அனைத்தினும் உள்ள, இந்த சிதம்பரத்துக்கு எல்லா உலகத்திலிருந்தும் இந்த நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக எல்லோரும் வருகின்றார்கள். இந்திரலோகம், வைகுண்டம், பிரம்மலோகம், இப்படி எல்லா உலகத்திலிருந்தும் இந்த நடராஜ பெருமானை வந்து தரிசனம் செய்வதனால் அவரவர்கள் உலகத்தில் உள்ள அழகிய பொருட்களை எல்லாம் இங்கே எடுத்து வருகின்றார்கள். அதனால அந்த பொருட்கள் அந்த அவற்றையெல்லாம் எடுத்து வந்து அவர்கள் வைப்பதனால எல்லா உலகத்தில் உள்ள அழகு முழுவதும் இந்த சிதம்பரத்தில் இருப்பது போல அந்த சிதம்பரம் செழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். எண்ணில் பேர் உலகு அனைத்தினும், அளவில்லாத மிக பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள, எல்லையில் அழகு அப்படின்னா அளவில்லாத அழகு பொருந்திய பொருட்கள். அந்த பொருட்கள் அழகு, எல்லையில் அழகுன்னா அழகு பொருட்கள் சொல்லிய எல்லாம். இந்த உலகத்துல இது அழகு, இந்த உலகத்துல இது அழகு. இப்ப நம்ம சொல்றோம்ல திருநெல்வேலி அப்படின்னா அல்வா சிறப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு உலகத்திலையும் எது சிறப்போ அந்த அந்த அழகு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலவுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிதம்பரத்தில் அவைகளெல்லாம் வந்து சேர்கின்றது. ஏன்னா எல்லாரும் வரும்போது அவரவர்களுக்கு தேவையான அந்த அவங்க உலகத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வராங்க.
என்ன வந்தன என்ன அதனால இந்த சிதம்பரம் மங்களம் பொலி வளர்த்தன ஆகி மிகவும் மங்களம் மிகுந்த வளம் பொருந்திய ஒரு நகரமாக இந்த சிதம்பரம் இருக்கின்றது. புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும். அந்த புண்ணியமும் புனிதமும் கூடிய அன்பர்கள் சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், திருமூலர், காரைக்காலம்மையார் இப்படிப்பட்ட அந்த புண்ணியமும் புனிதமும் மிகுந்த அன்பர்கள் ஏற்கனவே இந்த நடராஜ பெருமானை முன்பு அப்படின்னா ஏற்கனவே இந்த நடராஜ பெருமானை புகழ்ந்து பாடல்கள் செய்து அப்படிப்பட்ட அழகுடன் விளங்கக்கூடிய இந்த திருத்தலம், அந்த அழகோடு விளங்கக்கூடிய அண்ணல் ஆடு திரு அம்பலம், அந்த அண்ணலாகிய நடராஜ பெருமான் நடனம் ஆடக்கூடிய ஆடு திரு அம்பலம்னா வினைத்தொகை 3 காலத்துக்கும் பொருந்தும். ஆடு திரு அம்பலம், ஆடிய திரு அம்பலம், ஆடுகின்ற திரு அம்பலம், ஆடும் திரு அம்பலம். நடராஜ பெருமான் நடனத்தை நிப்பாட்டிட்டாருன்னா ஒன்றும் நடக்காது. அவர் ஆடிக்கிட்டே இருக்கணும், அப்பந்தான் உலகம் இயங்கும். அது அவருக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. அதனாலதான் பாண்டிய மன்னன் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க ஒரு காலம் மாற்றி ஆடுன்னு சொல்லி வேண்டுதாப்புல. அப்படி அந்த நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த திரு அம்பலம், அந்த நடன அரங்கத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி, அந்த அழகிய பொன் போன்ற அந்த வடக்கு வீதி, அந்த வடக்கு வீதியை வீதியவே நடராஜ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்குகின்றார்கள். வடக்கு வீதியை வணங்கினா 4 வீதிகளையும் வணங்குவதற்கு சமம் அது. ஏன்னா அந்த வீதிகள் இப்படிப்பட்ட ஒரு பக்தி உணர்வோடு அந்த வீதிகள் இருப்பதனால அந்த வீதியவே நடராஜ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கினார்களாம். அப்பர் சுவாமிகள் அந்த வீதியை அப்படியே உருண்டு பிறண்டு அந்த வீதியை வணங்கி வந்தார்களாம். அவங்க உழவாரப்பணி இந்த வீதியில செய்தார்கள் அப்படின்ட்டு. அடுத்த பாடல் மாலையன் சதமகள் பெருந்தேவர், மாலையன் சதமகள் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி, மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமாமுனிவர் சென்று முன்துன்னி, சீலமாமுனிவர் சென்று முன்துன்னி திருப்பிரம்பில் அடி கொண்டு திளைத்து, திருப்பிரம்பில் அடி கொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப, காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பரு கணநாதர் போகும், காதல் அன்பர் கணநாதர் போகும் பொற்கோல நீடு தரு வாயில் இறைஞ்சி, பொற்கோல நீடு தரு வாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலை மேற்கொடு புக்கார், குவித்த செங்கை தலை மேற்கொடு புக்கார். மால் திருமால், அயன் பிரம்மன், சதமகன் அப்படின்னா இந்திரன். சதம்னா 100, 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா அவர்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும். அதனால அந்த 100 அஸ்வமேத யாகம் செய்து இந்திர பதவியை அடைந்த இந்திரன்.
பெருந்தேவர் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பெரிய தேவர்கள் மற்றும் உள்ளவர்கள் இன்னும் எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் முற்றும் நெருங்கி அனைவரும் இந்த சிதம்பரத்திற்கு வந்து நெருங்கி இருந்து இறைவனுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கின்றார்கள். சீல மாமுனிவர் சென்று முன் துண்ணி, அந்த சீலம் பொருந்திய மிகப்பெரிய முனிவர்கள் எல்லாம் வேகமாக சென்று இறைவன் முன்னிலையில் அவர்கள் சென்று சேருகின்றார்கள். திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து. இப்போ வாயிற்காவல் நந்தியம்பெருமான் அதிகார நந்தி, அவர் கையில திருப்பிரம்பு இருக்கும். அவர் சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டு இவங்க வந்திருக்காங்க அனுப்பவா அப்படின்னு கேட்டு அங்க உத்தரவு கிடைச்சா தான் போக முடியும், இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அவரு எல்லாரையும் வரிசைப்படுத்தி அந்த பெரும்பால எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி அந்த அதிகார நந்தியம் பெருமானினுடைய திருப்பிரம்பின் அடி அந்த தேவர்கள் மீதெல்லாம் விழுகின்றது. அந்த அடியை அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். அது இறைய அந்த நந்தியம்பெருமானினுடைய திருவருள் நம் மீது படுகின்றது என்று அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டு காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப. நந்தியம்பெருமான் போலாம், உத்தரவு கேட்டு உள்ள போலான்னு சொன்னா தான் போக முடியும். ஆகையினால் அவர்களெல்லாம் அந்த நடராஜ பெருமானை தரிசிக்க உரிய காலத்தை எதிர்பார்த்து, காலம் நேர்படுதல் பார்த்துன்னா காலத்தை எதிர்பார்த்து அயல் நிற்ப, வெளியே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரு? அந்த திருமால், பிரம்மன், இந்திரன் மற்றும் பெருந்தேவர்கள், இன்னும் எல்லா உலகத்திலும் உள்ளவர்கள், அந்த சீலம் பொருந்திய மிகப்பெரிய அந்த முனிவர்கள், இவர்கள் எல்லாரும் அங்கே காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் காதல் அன்பர், இந்த இறைவனிடத்தில் உண்மையான காதல் கொண்ட அந்த அன்பர்கள், கணநாதர்கள், அந்த இறைவனுடைய சிவகணங்கள், அந்த கண கூட்டங்கள், கணத்தினுடைய தலைவர்கள், அவர்கள் மிக எளிதாக உள்ளே சென்று வந்தார்களாம். கணநாதர் புகும் அவர்கள் மிக எளியனா, இவங்கள்லாம் ஏதாவது சுவாமிகிட்ட வேண்டுவதற்காக வந்திருப்பாங்க. என்ன காதல் அன்பர்கள் சுவாமிகிட்ட என்ன வேண்ட போறாங்க? அப்போ இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? வேண்டுதல் வேண்டாமை இடானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படிங்கிற திருக்குறள் மாதிரி இவர்கள் எதையும் வேண்டாதவர்கள், சுவாமிகிட்ட போய் எதையும் கேட்காதவர்கள். அவன் உன்னை தரிசனம் பண்ணணும், அது மட்டும் போதும். அதனால அந்த உண்மை மிகுந்த அன்பர்கள், அந்த சிவகணங்களினுடைய தலைவர்கள், இவர்கள் மிக எளிதாக உள்ளே புகுந்தார்களாம். அப்படிப்பட்ட இவர்களெல்லாம் எளிதாக உள்ளே புகக்கூடிய பொற்கோல நீடு, பொன் போன்ற அழகு பொருந்திய உயர்ந்த நீடு தரு வாயில் இறைஞ்சி, அந்த மிகப்பெரிய வாசல், அந்த வாசலை வணங்கி கொண்டு குவித்த செங்கை தலைமேற்கொடு புக்கார், அந்த கைகளை நன்கு குவித்து வணங்கி கொண்டு, அந்த சிவந்த கைகளை தலைமேற்கொண்டு வணங்கி கொண்டு உள்ளே புகுகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அந்த பரிசனங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்த அந்த அடியார் பெருமக்கள் எல்லாரும் இப்ப சுவாமிகிட்ட புகுகின்றார்கள், உள்ளே புகுகின்றார்கள். அதாவது திருமாலாதியோர் காத்து இருக்க, நந்தியம்பெருமான் தடுத்து நிறுத்துறார் பெரம்ப வச்சுக்கிட்டு. முனிவர்கள், காதல் அன்பர்கள், கணநாதர்கள் எளிதே உள்ளே செல்கின்றார்கள். இவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்கள். அதனால அவர்களெல்லாம் ஏதோ எதிர்பார்த்து சுவாமியை தரிசனத்துக்கு வராங்க, வரங்கள் கேட்பதற்காக. இவங்கள்லாம் மிகவும் எளிமையாக இந்த காதல் அன்பர்கள், கணநாதர்கள்,
எல்லாரும் உள்ளே எளிமையாக போகின்றார்களாம். அப்படிப்பட்ட அந்த வாயிலுக்குள் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அடியார் பெருமக்களும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்க வந்த அடியார் பெருமக்களும் அந்த சிதம்பரத்தின் கோயிலுக்குள், அந்த வாசலுக்குள் அவர்கள் செல்கின்றார்கள். செல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய சிவந்த கைகளை குவித்து கொண்டு அந்த சிவந்த கைகளை தலைமேற்கொண்டு வணங்கி கொண்டே உள்ளே புகுகின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்கின்றார்கள். சிதம்பரத்தினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகின்றார் சேக்கிழார் பெருமான். அளவில்லாத மிகப்பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக இந்த சிதம்பரத்திற்கு வருகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்பொழுது அவரவர்கள் உலகத்தில் உள்ள அளவில்லாத அழகு பொருட்களை எல்லாம் அவர்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். அப்படி அளவில்லாத அழகு பொருட்கள் எல்லாம் அவர்கள் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதனால் இந்த மண்ணில் இந்த சிதம்பரப்பதியானது எல்லா விதமான உலகத்தில் உள்ள மங்களம் பொருட்களையெல்லாம் தன்னிடத்தே கொண்டு இருப்பதனால் மிகப்பெரிய மங்களம் பொலிந்த வளமுடைய ஒரு நகரமாக இந்த சிதம்பர நகரம் ஆகிவிடுகின்றது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்திரன் அவன் உலகத்துல சில மலர்களை வச்சு வளர்த்து அதை பூஜைக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணுவான். இப்போ அங்கேருந்து இங்கே சுவாமியை தரிசனம் வரும்போது அந்த மலர்களை கொஞ்சம் எடுத்துட்டு வருவான் பூஜைக்கு. அப்படி அந்த ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அற்புதம் பொருட்கள் எல்லாம் சிதம்பரத்துக்கு வர்றதுனால எல்லா உலகமுமாகவே இந்த சிதம்பரம் இருக்கின்றதாம். எல்லா விதமான மங்களம் பொழிந்ததாக இந்த சிதம்பரம் இருக்கின்றது அப்படின்ட்டு கூறுகின்றார். மேலும் புண்ணியமும் புனிதமும் மிகுந்த அந்த அன்பர்களாகிய சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், திருமூலர், காரைக்காலமையார் போன்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் இறைவனை, நடராஜ பெருமானை ஏற்கனவே புகழ்ந்து பாடல்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அழகோடு விளங்கக்கூடிய அவர்களுடைய பாடல்களை பெற்று அழகோடு விளங்கக்கூடிய அந்த அண்ணலாகிய அந்த நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, எக்காலத்தும் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த திரு அம்பலத்தை சூழ்ந்து, அந்த நடன அரங்கத்தை சிற்றம்பலத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அழகிய பொன் போன்ற வீதியினையே நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கி கொண்டே அந்த வீதியில் அவர்கள் சென்றார்கள். மேலும் திருமால், பிரம்மன், இந்திரன், மிகப்பெரிய தேவர்கள் மற்றும் இன்னும் எல்லா உலகத்திலும் உள்ளவர்கள் அனைவரும் நெருங்கி கொண்டும் சீலம் மிகுந்த மிகப்பெரிய முனிவர்களும் சென்று இங்கே நெருங்கி கொண்டு அவர்கள் நடராஜ பெருமானினுடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அதிகார நந்தியாக இருக்கக்கூடியவர் அந்த திருப்பிரம்பை கையில் வைத்து கொண்டு இன்னும் தக்க காலம் வரவில்லை, அதுவரை காத்திருங்கள் என்று அந்த பிரம்பால் அவர்களுக்கு அடித்து அவர்களை ஒழுங்கு செய்து அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த நந்தியம்பெருமான் அடிக்கக்கூடிய பிரம்பு அடியை அவர்கள் திருவருளாக இன்பமாக தாங்கி கொண்டு அந்த இன்பத்தில் அவர்கள் திளைத்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசிக்கக்கூடிய தக்க காலம் வருவதற்காக அவர்கள் அந்த தக்க உரிய காலத்தை எதிர்பார்த்து அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த நடராஜ பெருமான் மீது காதல் கொண்ட அன்பர்கள், சிவகணங்களினுடைய தலைவர்கள் எல்லாம் மிக எளிதாக உள்ளே புகுந்து அவர்கள் அந்த பொன் போன்ற கோலத்தை உடைய மிகப்பெரிய அந்த வாயிலில் இறைஞ்சி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வாயிலில் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த பரிசனங்களும் அவரோடு வந்த சிவனடியார்களும் அந்த நடராஜ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்க வந்த சிவனடியார்களும் இப்படிப்பட்ட அந்த காவல் மிகுந்த அந்த வாயிலை மிக எளிதாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் அவர்கள் கடந்து சென்று அந்த நடராஜ பெருமானை இறைஞ்சி கொண்டே
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய சிவந்த கைகளை குவித்து கொண்டும் அந்த சிவந்த கைகளை தலைமேல் வைத்து கொண்டு வணங்கி கொண்டும் அந்த வாயிலுக்குள் அவர்கள் இப்பொழுது அனைவரும் சென்று சேர்ந்தார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.